வணக்கம். விபத்தில் படுகாயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் மருத்துவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சிலாவம் வைத்தியசாலையில் கடமையாற்றி வந்த நத்தாண்டியா துன்னங்காவை பிரதேசத்தைச் சேர்ந்த 37 வயதுடைய சிபாலிகா பெனமாலி என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கடந்த 4ஆம் தேதி காலை சிலாவம் கொழும்பு வீதியில் மாதம்பே கலகிட்டியாவ பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்குச் சொந்தமான பேருந்து சீமந்து லாரியும் ஒன்றுக்கொன்று மோதி விபத்துக்குள்ளானது. தேவாலா சந்தியில் இருந்து சிலாவம் திசையை நோக்கி பயணித்த பேருந்து வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் புத்தளம் திசையை நோக்கிச் சென்ற சீமந்து லாரியுடன் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் சுமார் 27 பேர் காயமடைந்து சிலாவ பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பொருளியலாளரான தனது கணவருடன் பிள்ளைகளை பாடசாலைக்கு அழைத்துச் செல்வதற்காக தேவாலய சந்தி பயணிகளுக்கு குறித்த மருத்துவர் பென்புலப்புவ பகுதியிலிருந்து பேருந்தில் ஏறியுள்ளார். பின்னர் கணவர் பேருந்தில் இறங்கி நத்தாண்டிய துன்னங்காவை பகுதியில் உள்ள வீட்டுக்கு சென்றுள்ளார். மருத்துவர் அதே பேருந்து சிலாவ பொது மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்த போதே துரதிர்ஷ்டவசமாக விபத்துக்குள்ளானார். படுகாயமடைந்த மருத்துவர் அவர் சிகிச்சைக்காக பணிபுரிந்த சிலாவ மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் காயமடைந்தவர்களிடம் இருந்து அவரது நண்பியை காப்பாற்ற சக மருத்துவர்கள் கடுமையாக போராடினர். ஆனால் அவரது உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படாததால் அவர் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அங்கு சிகிச்சை பெற்று வந்த மருத்துவர் பல அறுவை சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்படும் அவரை காப்பாற்ற முடியவில்லை. வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மருத்துவர் நேற்று 15 உயிரிழந்துள்ளார். இந்த மருத்துவர் குளியாப்பிட்டிய பொது வைத்தியசாலையிலும் பின்னர் புத்தள ஆதார வைத்தியசாலையிலும் ஏறக்குறைய 4 வருடங்கள் கடமையாற்றி சிலாவம் பொது வைத்தியசாலையில் கடமையாற்றி வந்த நிலையில் இவ்வாறு உயிரிழந்துள்ளார்.